நேற்றுக்கு முந்தைய தினம் இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில செங்கோட்டை ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கக்கூடிய டிராஃபிக்ல கார் ஃபுல்லா இருக்கக்கூடிய வெடிபொருட்களா இல்ல உள்ளுக்குள்ள என்ன வச்சிருந்தாங்க, யார் வச்சிருந்தாங்க, தீவிரவாதிகளா இல்ல மக்கள்ல யாராவது ஒருத்தர் வச்சிருந்தாங்களா, உண்மையிலே இது குண்டுவெடிப்பு சம்பவமா இல்ல சாதாரண கார் வெடிப்பு சம்பவமா? இந்த சம்பவத்துல 13 பேர் இறந்திருக்காங்க, 20 பேர் வந்துக்கிட்டு இன்னும் மருத்துவமனையில் ரொம்ப அவசர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. இதில் யார் ஈடுபட்டா, யார் இதை செயல்படுத்தினா, பின்னால் யார் இருக்கா, அந்த விஷயத்தை பற்றி இன்னமும் வந்துக்கிட்டு நம்பத்தகுந்த தகவல்கள் வராமல் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. காவல்துறையினரும் நம்முடைய என்ஐஏ அமைப்பினரும் சேர்ந்து இந்த விசாரணையை துவக்கியிருக்காங்க. நிறைய தகவல்கள் தொகுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நிறைய டாக்டர்ஸ் எந்த டாக்டர்ஸ் இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்து இந்தியாவில் படித்து பட்டம் பெற்ற மருத்துவர்கள் டாக்டர்ஸ் இந்த செயலை செஞ்சதா முதற்கட்ட விசாரணை வெளியே வந்திருக்கு. நான் இந்த இடத்துல ஒன்று சொல்றேன். இந்த விஷயங்கள் இப்படி நடந்துச்சு, இத்தனை பேர் செத்துட்டாங்க, பிறகு இந்த மாதிரி பாருங்க, தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இது நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பாம்பு அடிச்சிருக்கு, இதை பத்தி நான் அந்த இடத்துல பேச வரல. நான் பேச வர்றது ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது நம்ம நாட்டிலே பிறந்து நம்ம நாட்டிலே வளர்ந்து நம்ம நாட்டிலே படிச்சு நம்ம நாட்டிலேயே டாக்டர் பட்டம் எடுத்த ஒரு 4 நாய்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. நான் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படின்னு சொல்லி பாகுபாடு பார்த்து நான் பேசுறேன். எவனா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம நாட்டில் பிறந்து நம்ம நாட்டில் வளர்ந்து நம்ம நாட்டில் படிச்சு பட்டம் வாங்கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையே கூட வேலை செய்யக்கூடிய மக்களையே, கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியா பழகக்கூடிய மக்களையே ஒருத்தன் மொத்தமா கொன்னு குவிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னா அவன் தான் கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லாம முடிச்சு விட்டுறணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது நேற்றைக்கு பூட்டான்ல நரேந்திர மோடி அவர்கள், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காரு. நாங்க யாரும் கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன் நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சான்ஸே இல்லை. சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாதீங்க, திரும்ப தப்பிச்சு தான் போய்கிட்டு இருப்பான். இன்னைக்கு சிறையில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் அந்த தீவிரவாத அமைப்பை சார்ந்த ஒரு தீவிரவாதி கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவிலே நம்ம ஜெயிலில் போட்டிருக்கோம். அவன் கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு உள்ள வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கான். நினைச்சா அந்த செல்ஃபோன் மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துவான். அப்படி போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்குலாம் பாரபட்சம் பார்க்காங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாரும் இல்லை. எவன் தப்பு செஞ்சாலும், மக்களை கொல்லணும்னு நினைக்கிற எவனாக இருந்தாலும் அவனை முடிச்சு விட்டுணும், என்கவுண்டர் போட்டுருங்கன்றேன். அதை விட்டு மோடி இருந்தால் தான் இப்படி பண்ணுறாரு, இல்லை நாளைக்கு ராகுல் காந்தி அப்படி பண்ணுவார், இப்படி எந்த ஒரு பிரதமர் வந்தாலும் கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தீவிரவாதியும் பயப்படணும். அந்த தீவிரவாதி பயப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்தை பிடிச்சி செஞ்சு விட்டுறணுங்க, முடிச்சு விட்டுறணும். இந்த மாதிரி மக்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நபர்களை இன்னைக்கு பாருங்க. 4 டாக்டர்ஸ், இந்தியாவை சேர்ந்த டாக்டர்ஸ் அவங்க வீட்டில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்கக்கூடிய அவங்கள வீட்டில் 2900 kg வெடிமருந்தை கைப்பற்றிருக்காங்க நம்மளுடைய காவல்துறையினர். இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே அத்தனை பொருட்கள் கைப்பற்றாட்டினா அதை கொண்டு ஏதாவது முக்கியமாக கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வெடிக்க வச்சுருந்தாங்க, இன்னும் எத்தனாயிரம் மக்கள் இறந்துருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கோபம் இருக்குது, அவ்வளோ திட்டம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த விஷயம் அடுத்தடுத்த விசாரணையில் தான் எப்படி யார் செயல்பட்டுருக்கா, யார் பின்னணியில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தின் அடிப்படையில் உடனுக்குடனே தண்டனையை கொடுத்து நிறைவேற்றி விட்டுருங்க, முடிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய நினைக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சில தீயவர்களுக்கும், தீய சக்திகளுக்கும், இல்லை வெளிநாடுகளிலிருந்து செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாடம் அமையும் தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அடுத்த தகவல் வந்தால் கண்டிப்பாக இதை பற்றிய முழு தகவலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு போக நேற்றைக்கு பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் இதே மாதிரி ஒரு கார் வெடிச்சிருக்கு. ஆனால் அது கார் வெடிக்கப்பட்ட சம்பவம் இல்லை, காரில் குண்டு வச்சு காரில் இருக்கக்கூடிய குண்டு வெடிச்சிருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அங்கே உள்ள செய்தி ஊடகங்கள் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் யார், இந்த குண்டு வெடிப்புக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டால் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்களே வெளியிட்டிருக்காங்க. இதற்கு இடையில இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்துக்கு முக்கிய பொறுப்பேற்றுக்கிறோன்னு சொல்லி தெஹ்ரீக்-இ-தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றிருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பை இதற்கு முக்கிய காரணம் இந்தியா தான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் அப்படி நாக்கூசம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது போக அசீம் முனீர் இருக்காரு இல்லையா, ராணுவ தளபதி, அவருக்கு முடிச்சு விட்டும்ல. பாகிஸ்தான் அவ்வளோ கடும் பஞ்சம், பதற்றம், கொலைன்னு சொல்லி நிலவி இருக்கு. இதுக்கெல்லாம் அவருக்கு முடிசூட்டு விழான்னு சொல்லி ஒரு விஷயத்தை நடத்திட்டு இருக்காங்க. பாகிஸ்தானோட இனிமேல் இந்தியாவில், திரும்ப சொல்கிறேன், இந்தியாவில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் மக்களை கொள்ள துடிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும்
கடுமையான தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தா என்னுடைய ஒரு கோரிக்கை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அடுத்த தகவல் தான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. நம்மளுடைய பாமுத்துக்குமார் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை பற்றிய அடுத்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்